ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இத பாருங்க, முக்கியமா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லனா விட்டுருங்க. நீங்க ஏதாவது ஏடாகுடமா பேசி நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என் வேலை கெட்டு போயிடும். புரியுதா? இத பாரு, வேலை கெட்டா கெட்டு போகட்டும். ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒன்னும் கெட்டு போயிடாது. இத பாரு, சுப்பு எப்படியாவது வெளில எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்ல. இல்ல ராணி, நல்லா யோசிச்சு பார்த்தேன். குழந்தை விஷயத்துல அவ சொல்றது நிச்சயமா தப்பா இருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது. அது அவளோட குழந்தை தான் நிரூபிக்கணும்னா அதுக்கு அவ வெளில இருந்தா தான் சரியா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க தங்கச்சி இருக்கிற ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் போட்டு உங்களையும் தள்ளினா எல்லாம் சரியாயிடும். என்ன விளையாடுறியா? நான் என்ன தப்பு பண்ண? தெரியுதுல்ல? அப்ப உங்க தங்கச்சி தப்பு பண்ணிருக்கான்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நினைக்கிறது, பேசுறது, செய்யறது எல்லாமே அவகிட்ட தப்பாதான் இருக்கு. அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவ பண்ற தப்பை விட நீங்க பண்ற தப்பு தான் பெருசா இருக்கும். ப்ளீஸ் ராணி, கொஞ்சம் எனக்காக யோசிச்சு பாரு. திரும்ப திரும்ப ஒரு பொண்ணு தான் குழந்தை விஷயத்துல இவ்வளவு பேசுறானா அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லாம இருக்குமா? யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனா பெத்த தாய்க்கு தான் குழந்தை தெரியாதா? தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பந்தம்னு வேற எதோ சொல்லுவாங்க. தாய்க்கும் குழந்தைக்குமான பந்தம் இது இல்லைங்க. தன் குழந்தைக்கு எப்ப பசிக்கும், தன் குழந்தை எப்ப அழும், அதுக்கு என்ன வேணும், பெத்தவளோட மனசுல ஏதாவது ஒண்ணு குழந்தைய பத்தி நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. சாகுற வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அந்த நினைப்புக்கு பேரு தாங்க பந்தம். ஆனா செத்து போன தன்னோட குழந்தை சாகவே இல்லைன்னு உங்க தங்கச்சி சொல்றதும், அவ சொல்றது கரெக்டுன்னு நீங்க அவளுக்கு கொடி பிடிக்கிறதும், அடுத்தடுத்து அவ அடிக்கிற எல்லா கூத்துக்கும் நீங்க தொட போறதும், லட்சக்கணக்கில் நீங்க நஷ்டப்பட்டு நிக்கிறதும் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. புருஷன் பொண்டாட்டிங்கிறதும் ஒரு பந்தம் தாங்க. ஒரு உசுறு மேல இன்னொரு உசுறு கவீர அதிசயம் அது. இங்க பாருங்க, என் வாழ்க்கையில உறவுன்னு சொல்லிக்க உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்களேன்னு உங்களை நினைச்சு நான் கவலைப்பட்டு இருக்கேன் பாருங்க. அது எந்த விதத்திலையும் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான பந்தத்தை விட சின்னது இல்லைங்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க தங்கச்சி சம்பந்தமா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவ ரிலீஸ் ஆகி வெளியில வந்தானா அவளை வச்சு காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. சூர்யா வேற முறுக்கிக்கிட்டு போயிட்டாரு. அந்த வீட்ல இனிமே அவ இருக்கிறதுக்கு இடம் இருக்க வாய்ப்பே இல்ல. என்னைக்கு இருந்தாலும் அவ இந்த வீட்டு பொண்ணுதாங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி அவ திரும்பி வரப்போ அவ மனசு கோணாம அவளை சந்தோஷமா வச்சு கடைசி வரைக்கும் காப்பாத்த முடிஞ்சதுன்னா அதுவே போதும் நமக்கு. ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி எமோஷனலா பேசுற? நீ நினைக்கிற மாதிரி பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. இத பாரு, சுப்பு கண்டிப்பா மாப்பிள்ளையோட சேருவா. மாப்பிள்ளை அவளை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க தான் போறாரு. என்னங்க நீங்க நீங்களும் உங்க தங்கச்சி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நடக்காத ஒண்ணு நடக்கும்னு பேசுறது உங்களுக்கே அபத்தமா இல்லையா? வாங்கடா. நடக்காதுன்னு நாமளே எதுக்கு முடிவு பண்ணிக்கணும்? நடக்கும்னு நம்புவோம். நடந்தா நல்லது, அவ்வளவுதானே? பாத்தியா, நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மணி அடிக்குது. நல்லது நடக்க தான் போகுது. நீ வேணா பாரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். அண்ணே, நீங்களா? ஏன் வந்தேன்னு கேக்குறியா? நீ எனக்கு பணம் தரணும்ல, அந்த நினப்பு இருக்கா இல்லையா?
அடடடடட வாமா குடும்ப குத்து விளக்க. என்ன சொல்றான் உன் புருஷன்? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணானா? அது வந்து இவர் பணத்துக்காக தாங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் பணம் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா உங்க கடனை அடைச்சிடுவோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இத பாருமா, திரும்ப திரும்ப உன் வீட்டுக்கு வந்து நிக்கிறது, பிச்சைக்காரன் போல நான் கொடுத்த காசுக்கு உங்ககிட்ட கையேந்து நிக்கிறது, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஐயா, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுங்க. 2 நாளா? 2 நாள்ல பணத்தை கொடுத்துருவியா? ஏண்டா, பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? இது வரைக்கும் வட்டியை கொடுத்தியா, அசலை கொடுத்தியா? என்னென்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டியா? ஐயோ, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இத பாருங்க, பகலா உங்களுக்காக தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க கடனை எப்படியாவது தீக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டயும் பணம் கேட்டுட்டு இருக்கேன். எவனும் கொடுத்திருக்க மாட்டானே. ஊர் உலகத்துல மிச்சம் இருக்கிற கேன பையன் நான் தான். உன்னை நம்பி ஏமாந்தான் பாரு, அத சொல்றேன். ஐயா, அப்படிலாம் இல்ல. நிச்சயமா 2 நாள் எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். டேய், 2 நாள் டைம் கேக்குறான்டா. சரிதான், ஒத்துக்கோனே. அவனும் பாவம் தானே. 2 நாள் டைம் கேக்குறாரு, கொடுத்தான் பாப்பமே. டைம் கொடுக்கலாம் மச்சான். ஆனா 2 நாளைக்கு அடகு வைக்கிற மாதிரி அண்ணன்கிட்ட என்ன இருக்குன்னு கேளு. அடகு வைக்கிறதுனா என்னன்னு புரியல எனக்கு. புரியலையா உனக்கு? இப்ப புரியும் பார். டேய், உன் பொண்டாட்டி என்கிட்ட பத்திரமா இருப்பா. வாங்கின கடனை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. நான் சொல்றது கேளுங்க. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு எல்லா நடிப்பும் தெரியும். வாமா. போட்டனா பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. ஜல்லுக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்க கடவுள், அப்படி பட்டு தூங்குங்க. தூங்குங்க. தூக்கம் வருதா? செல்லுக்குட்டி, வா வா, பாட்டி உன்னை தோல்ல படுக்க வச்சுக்கிறேன். என்னப்பா, தூக்கம் வரலையா? விளையாடணுமா? இங்க பாரு, இங்க பாரு. பாட்டி சொல்லு சொல்லு. செல்லுக்குட்டி, என் பட்டு தங்கம், ஆபக்குட்டி.
போலாமா? நல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். ஓகேவா? அப்புறமா நம்ம புது சொக்கா போட்டுக்கிட்டு டாடா போலாம். சரியா? என் பட்டு அழாம குளிக்கணும். என்ன செல்ல குட்டில? ஒண்ணு இல்ல, பாட்டி குளிப்பாட்டுறேன்னு. சரி சரி, கண்ணு மூடுங்க. கண்ணு மூடுங்க. சோப்பொள்ளமா? கண்ணு எரிதா குட்டிக்கு? ஒண்ணும் இல்லன்னு. செல்ல குட்டி, நல்ல புள்ள, அழாம குடிச்சிட்டீங்க. என்னைய வீட்டுல விட்டுருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் தான். அண்ணா நான் சொல்றது கேளுங்கண்ணா. என்னைய வீட்டுக்காரே விட்டுருங்கண்ணா. அண்ணா நான் சொல்றது கேளுங்கண்ணா. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா ஐயோ கதவு மூடுறா. அண்ணா சொன்ன கேளுங்கண்ணா. என்னைய விட்டுருங்கண்ணா. என்னைய வீட்டுல விட்டுருங்கண்ணா. ரொம்ப பண்றிய. அம்மாடி, நான் நல்ல விதமா எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். உனக்கே தெரியல, உன் புருஷனுக்கு அதெல்லாம் உரைக்குதா இல்லையாம்மா? வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். உன் புருஷன் ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டா உன்னை நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். அவ பணத்தை கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் உனக்கு சாப்பாட்டு பிரச்சனையே இருக்காது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு, நைட்டுக்கு டிஃபனு, மத்த காஃபி டீ எது வேணாலும் கேளு. பசங்க நல்லபடியா கவனிப்பானுங்க. டேய், ஒழுங்கா பாத்துக்கங்கடா. மேல கைய கீய வச்சிடாதீங்க. வைக்க மாட்டோம். அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. ராணி, ஐயா ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறியா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. ஏய், காருக்கு பின்னாடியே ஓடி வந்தியா? அவ்வளவு பெரிய ஓட்டக்காரனா நீ? ஏண்டா, கதவை திறந்து போட்டீங்களா நீங்க? ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறியா, நான் உங்க கடனை அடைக்க கூடாதுன்னு இல்லையா, உசுரை கொடுத்து தேடிக்கிட்டு இருக்கேன். என் கெட்ட நேரம், எங்க போனாலும் பணம் கிடைக்க மாட்டேங்குது. தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க. சோறு தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, வேலைக்கு கூட ஒழுங்கா போறது இல்லையா. பணத்தை தேடி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. எப்படியாவது உங்க கடனை நான் அடைச்சிருவையா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் வைஃபை விட்டுருங்க ஐயா. ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ். என்னங்க எதுக்குடா எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடன் கொடுக்கறப்பவே என் கண்டிஷன்லாம் சொன்னல. ஆமாங்க, சொன்னீங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டின, கையெழுத்தும் போட்ட. உன் பொண்டாட்டியும் கையெழுத்து போட்டா. எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போனல. ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு அவசர செலவுக்கு உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போனேன். அதை திரும்ப கொடுக்க வக்கில்லைங்கிறத நடிச்சு பார்க்காம விட்டுட்டேன். நினைச்சு பார்க்கணும்டா. இதை உன் பொண்டாட்டி எடுத்து சொல்லல. ஐயா, அவ மேல எந்த தப்பும் இல்லையா. அவ சொல்லிக்கிட்டு தான் இருந்தா, கடன் வாங்காத வாங்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டா. நான் தான் கேட்கல ஐயா. எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி என் தங்கச்சி காப்பாத்தணுங்கிற வெறியில இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். ஆனா என் நம்புங்க ஐயா, நான் ஏமாத்திரவே இல்ல. என் தலையை அடமான வச்சாவது உங்க கடனை அடிச்சிடுறேன் ஐயா. சரி, நான் வேணாம் நான் சொல்றேன். போ, யாரு உன் தலையை வாங்குறாங்கன்னு கேளு. அது கொண்டு போய் அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு. உன் பொண்டாட்டியே கூட்டிட்டு போ. உன் பொண்டாட்டி மேல என் சுண்டு விரல் கூட படாது. நீ என்ன நம்பலாம். ஆனா நம்ம பசங்க அப்படி இல்ல, ரொம்ப குசும்புக்காரனுங்க. ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் வைஃபை விட்டுருங்க ஐயா. நான் பண்ண தப்புக்கு அவளை ஏன் தண்டிக்கிறீங்க? ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ். நாளைக்கு என் பணம் வட்டியோட வந்தாகணும். பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ.
இல்லனா உன் பொண்டாட்டியோட போனத்தை தரேன். ஐயா நல்லா அடக்கம் பண்ணு. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா ஏய், விட்டுருங்க ஐயா. உன்னை தூக்கி வெளியே போடுறேன். ஐயா வேணாங்க ஐயா. ஐயா 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 நான் சொல்றேன் கேளுங்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயோ அண்ணே விடுங்கண்ணே எனக்கு ராணி ராணி ஐயா 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 ப்ளீஸ் ஐயா. அம்மாடி ஐயா உங்க பசிக்குதா? பர்சையா ப்ளீஸ் ஏதாவது சாப்பிடுறியா? பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவா? கேட்டுக்கறியா? டேய், தங்கச்சிக்கு ஒரு வான்கோழி பிரியாணி வாங்கிட்டு வாடா. ஐயா ஐயா ராணி இதெல்லாம் தொழில சகஜமா. ப்ளீஸ் ஐயா. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. ஐயா ஐயா குளிச்சாச்சு, துடைக்கலாமா? தூக்கம் வந்துருச்சா செல்லக்குட்டி? அடடடடடா, சோர் சோர் சோரிப்பா. அப்புக்குட்டி, பாட்டி தொடச்சு விட்டுட்டேன். நாம இப்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். சாம்பிராணி போட்டுக்கலாமா? அடடடடடா, என் தங்க குட்டி. சரி அடடடடடா, அப்பப்பப்பா, ஷோ நல்லா இருக்குல்ல கமகமன்னு. சரி சரி தூங்கு. வா 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 வா. அப்பா ஹேய் செல்வம், எப்படியா இருக்க? பார்த்து எவ்வளோ நாளாச்சு? எப்படியா இருக்க? ஒய்ஃப்ல எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கேன் பிரதர். என்னால் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாத சூழ்நிலை. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். நீ உதவி செய்வேன் நம்பி தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னாச்சுடா சொல்லு. அது வந்து ஒரு அவசர செலவுக்கு ஒரு ஃபைனான்சர் கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். டயத்துக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தர முடியல. இப்போ அவன் வீட்டுக்கு வந்து மிரட்டுறான். என்ன வேணாலும் செய்வான் போல இருக்கடா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டேய், பணம் தானே, இது என்ன பெரிய விஷயமா? எவ்வளோட வேணும்? அது ஒரு 5 லட்சம். 5 லட்சமா? டேய், இப்போதானே 2-3 நாளா இந்த வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பணம்லாம் வீட்டுக்கே செலவாயிருச்சுடா. டேய் மச்சான், நீ ஒன்று பண்ணுறியா? நம்ம ஃப்ரெண்டு சுந்தர்கிட்ட வேணா கேட்டு பார்க்குறியா? ஆக்சுவலாக அவங்க மாமனார் ஏதோ சொத்து விற்று பணம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ போனோன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும். நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லவா? ப்ளீஸ்டா, எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணு. நான் வேணா நேரில் போய் பார்க்குறேன். நீ உடனே கிளம்பு. இங்கேருந்து நேராக அவன் வீட்டுக்கு போ. டிலே பண்ணாத. நானும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ போ. ப்ளீஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா. வா செல்வம், இப்பதான் குரு ஃபோன் பண்ணான். உன் மேட்ரை சொன்னான். சாரி மச்சான், ஆக்சுவலாக அது மாமனார் கொடுத்த பணம். அதை ஒய்ஃப் எடுத்து பிக்சரில் போட்டா, அதுவும் அவ பேரில் போட்டா. என்னை மன்னிச்சிடற மச்சான், அந்த பணத்தை எடுக்க முடியாது. உனக்கு உதவி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். சாரிடா மச்சான். சரி, பரவாயில்ல. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுறான். கோச்சிக்காத மச்சான், நான் வரேன். சரி.